ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒன்று வாங்கணும், ஒன்று விட்டுட்டோம். என்னோட இயரிங் வந்து ஒரு சோகமான நோட்டில் சொல்கிறேன். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெஃப்ட்டில் வந்து ஒரு லக்கி கம்பல் என்ன சொல்லலாம், என்னோட ஸ்டட்டு மோனா வந்து எனக்கு போன கிஃப்ட். ஐ மீன் போன ஃபர்ஸ்ட் பர்த்டே அதுதான், போன பர்த்டே தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்தாருங்க. தொலைச்சு போட்டாரு. அது நான் வேணும் தொலைக்கல ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தொலைக்க மாட்டாங்க. டைட்டா இங்க வந்து நான் வாங்கி இந்த குட்டி ரிங்கு தான் வாங்கினேன். ஏன்னா அந்த டைம்ல எனக்கு பட்ஜெட் அவ்வளவுதான் இருந்துச்சு. ஸோ நான் அதை சேர்த்து வச்சு வாங்கினால அது குட்டி ரிங்கா இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சு. காது வலி சொல்லினே இருந்தாரு. இவரு என்ன வாய வச்சு சொன்னாரு தெரியல. அது வந்து இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது காணும்ப்பா அப்படின்னு. அது இங்கதான் எங்கேயோ காணும். அது பற்றி ஹெல்மெட் போடுறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்மெட் கழட்டின எங்கேயோ உழுதுட்டுக்குது, தேடின கிடைக்கல. அது எங்கே உழுதுச்சுன்னு தெரில. ஆனால் அது கவனிக்கவே இல்லை. என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது காதுன்னு சொல்லிட்டு கை வச்சு பார்க்குறேன், காணோம். தேடுறேன், வண்டி பார்க்கிங் கிட்ட தேடுறேன், நம்ம பார்க்கிங்கில் தேடுறேன், எல்லா இடத்துலையும் தேடுறேன், கிடைக்கல. ரொம்ப மனசு பேஜாராயிடுச்சு. சரி, இப்போ இது என்ன சொல்லிச்சுன்னா, சரி வாங்க ஒன்று புதுசாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, ஆனால் அது நான் வந்து ரொம்ப நாளாக மாற்றணும் இவருக்கு அப்படின்னு யோசிச்சு வச்சு சேர்த்து வச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கு வந்து ஃபைனலாக வந்து அதுக்கு டைம் வந்துருச்சு. நீங்களாம் எடுக்கிற மாதிரி தெரிலடா, நானே விழுந்துடுறேன்ற மாதிரி விழுந்துருச்சு அந்த ரிங்கு. பட் வந்து என்ன சொல்றது, ஓகே திருஷ்டி மாதிரி சொல்லலாம். அது வந்து நம்மளோட என்ன சொல்லுவோம் தமிழ்ல ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்லுவோமே, தெரியல. ஸோ வந்து டைம் சரியில்லை. ஸோ ஓகே, அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. பிளஸ் வந்து இன்னைக்கு வந்து மௌலி வந்து பெங்களூர் வந்திருக்கான். ஐயா இங்கேயோ ஊருக்கெல்லாம் போயிட்டு ஊரெல்லாம் பொறுக்கிட்டு மறந்துட்டான். இன்னும் வரல. அட்ரஸ் மட்டும் சொல்றான், நாங்க வட்டமானா வராதீங்க, நீங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன் சொன்னா மரியாதை. பார்த்த புள்ள ரூம்ல இருந்து வெளியே வராத புள்ள இப்ப பார்த்தா பக்ஷிக்கு வந்து ரெக்க வந்துட்டு பறந்துங்குது. சரி வட்டனா வந்துருச்சு, 4 கால் வந்துருச்சு, 3 கொம்பு வந்துருச்சு, பெரிய வால் வந்துருச்சு. அதுதான் வந்து சரி வட்டம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். அவன் என்ன சொன்னா, நீங்க போங்க வெளில போயிட்டு வாங்க, நான் வந்து வீட்டுல இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்க வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நேத்தியா வீடியோ போடல, நேற்று வீடியோ வந்திருக்காது பார்த்துருப்பீங்க. ஏன் வரலன்னு வந்து நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய பேர் சண்டேஸ் ஏன் வரலன்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் வேணாம், தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து ஆமாம், நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேணாம், எப்படி இருந்தாலும் எவ்வளோ முடியுதோ நாங்கள் ட்ரை பண்ணி போட்டுக்கிறோம். ஆனால் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம சண்டேஸ் வந்து ஒரேடியாக போயிடுச்சா போட மாட்டிங்களான்னா அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் முடிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி எடுக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருவோம். நான் வந்து மோனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. நானே வந்து வானா விட்டுரு, இன்னைக்கு முன்னால் எடுக்க முடியலையா, எடிட்டிங் பண்ண முடியலையா, வானா எடுக்காத போடாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஹெல்த் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் இன்றைக்கி மிஸ் பண்ணால் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நேற்று மிஸ் பண்ணோம், சண்டேஸில் மிஸ் பண்ணோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டேலாம் வந்துடும். ஸ்டே டியூன்ட் பாருங்கள். ஏன்னா எடிட்டிங்லேருந்து எல்லாமே வந்து நாங்களே பண்ணுறோமா, மோனாவே பண்ணுது எல்லாமே. கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக பேக் பெயின் ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக உட்காந்து வேலை பண்ணுறது வந்து லைட்டாக பேக் பெயின் வரும் இல்லைங்களா, அதனால தான் பிரச்சனை. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் எல்லாம் க்ளீனாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். வந்து ஃபர்ஸ்ட் போட்டு சாப்பிட்டு இன்னைக்கு என்னன்னா ஒரு வேலை. இன்னொன்று என்னன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும். அது ஏன்னா நீங்களே கண்டுபிடிங்க என்னத்துக்காக நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், என்ன விஷயத்துக்காக ட்ரெஸ் எடுக்க போகிறோம், எதுனாலும் ஓகே. ஓகே, ஸோ வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அது இன்றைக்கே வாங்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும். ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வந்து அந்த ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க, பார்க்கலாம் யாருக்கு வந்து கெஸ் பண்ணுறீங்கன்ட்டுன்னு. இருக்கா க்ளோஸா? ஓகே, நம்ம மலபாருக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வந்தோன்னே ஸ்டட்டுன்னு இங்கே உட்கார வச்சாங்க பார்த்தா. ஸோ இங்கே வந்தோன்னே வந்து இது உட்கார வச்சோன்னா லேடிஸ் ஸ்டட்டுன்னு நினச்சிக்கிறேன். நான் கேட்டேன், இதுதான் லேடிஸ் ஸ்டட்டுன்னு. எல்லாமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலபாரில் எடுக்க போகிறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நம்ம சிட்டி த ரோபோட்டாப்பா. நான் எல்லாம் எடுத்து போட்டு கேஷாக கார்டாக கிரெடிட் அந்த கேன் எங்ககிட்ட பண்ணுதாங்க. Only this much, huh? Yeah. Don't have stone with the stone? Like this. No, ring type. The ring with stone he wants, it seems. Diamonds. Diamond பார்க்குறீங்களா?
ரிங் வித் ஸ்டோனு. என்னப்பா நீ ரிங் வித் ஸ்டோன் கேட்குற, பேசாம ஒரு தொங்கட்டான்னு கேட்டேன். அது இன்னும் நல்லா இருக்கும்ப்பா. நைஸ் சேகர் மாதிரி. வேற என்ன? இல்ல நீ ஒரே ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. டைமண்ட்ஸ் பார்க்கலாம். அவ்வளோதான். உண்மையிலே அவ்வளோதான்ப்பா. இல்லைன்னா இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிறீங்களா? டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தான் உலகத்துலேயே நீங்கள் ஒருத்தங்க தான் பார்ப்பீங்க. அந்த பேர் சில்வர் மாதிரி இல்லையாப்பா? அது சில்வர் போட்டு சில்வர் மாதிரி இருக்குங்க. அந்த சில்வர் இதுக்கு செம்மையா இருக்கும். நைஸ் சேகர் மாதிரி. இந்த இப்போ டைமண்ட் நல்லா இருக்குமா? தான் நீ கேட்ட ஸ்டோன், ரிங் வித் ஸ்டோன் ட்ரை பண்ணுங்க ஒன்று. இதெல்லாம் பெஞ்ச் போடுறாங்களா? பூ மாதிரியெல்லாம் அதெல்லாம் இல்லை, நீ அதை ஒண்டி பாரு. பூ பச்சட்டு பட்டாவா போயிடுமோ? அதே மாதிரி கோமா சைஸ். ஆமான்னு நினைக்கிறேன். பா உன் காது பெரிய காதுப்பா. வெரி ஸ்மால். பிகே அமீர் கான் காது மாதிரி. லாக் போடல, உஷார். கட்டு டைட்டா இல்ல? டைட்டா இருக்கு. உனக்கு டைட்டா தான் இருக்கு. சைஸ் யூ டோன்ட் ஹேவ் இல்லையா? ஆக்சுவலா என்ன தெரியுமா, காது குத்த சொன்னா தூக்கி இங்க குத்த கூடாது, இங்க குத்தணும். நல்லா தான் இருக்கு, பட் இது ரொம்ப டைட்டா பிடிக்குது. கையெடு அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. வேற எதுவும் அது பயங்கர டைட்டா இருக்கு. ஆமா பரவாயில்ல, ஸ்லோவா. இது ஓகேவா பாருங்க. இது ட்ரை பண்ணு. அதே தான் அது. இது இல்ல இது மாதிரி வேணாப்பா. அப்பா ரிங் மாதிரி தான் உட்காரும். ஜஸ்ட் செக் பண்ணு. அங்க போய் நம்ம கடையில தான் வரணும்னு எழுதிக்குது. நம்ம இங்க ரெகுலர். ஆனா இது ராசியான கடை நம்மளுக்கு. உனக்கு ஒண்ணே இல்லை, ஹேண்ட் ஷேக் மட்டும்தான் உனக்கு. இங்க வந்து தண்ணி கொடுப்பாங்க, தண்ணி குடிச்சிட்டு சைலண்டா உட்காந்து போதும். இப்போதான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் உள்ள வந்து கேட்டாங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வரல. இதெல்லாம் லேடிஸ் போடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு ரிங் டைப் தான் பிடிக்கும் எனக்கு. ஆமாம், இதுவும் நல்லா இருக்குது. இதெல்லாம் ஆஃப்ரிக்கன்ஸ் போடுவாங்க சூப்பராக. பார்ப்போம் அது ரிங் டைப். இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஐயோ முझे पर 1000 வாட்ஸ் பல்பு திரும்ப. நார்மலா தின்னா இருக்கும். நல்லா தெரியுதா? ஆமாம், 21,000 ஆகுது. சொல்லுப்பா. இங்கேருந்து ரிங்கு வாங்கிட்டு போன அடுத்த நாள் தான் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஆமாம், இங்கேருந்து டைமண்ட் வாங்கிட்டு அடுத்த நாள் தான் செக் பண்ணியிருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, அடுத்த நாள் மார்னிங். நம்மளுக்கு இது ராசி கடை. என்னப்பா உனக்கு கொக்கி போட்டுனுங்கிறியா? பையனுங்களா பொண்ணும் இல்லை அது. வானா போதும். எங்கெங்க ஓட்டக்குது அங்கங்க போட்டுடலான்னு பிளானு. இது பாரு, அதெல்லாம் பெருசு, உங்களுக்கு பெருசு. அப்பா அது லேடிஸ் பாது. இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல? அது இங்கே போட்டிருக்கியா? நெக்ஸ்ட் டைம் பர்த்டேக்கு வேண்டாம் பாருங்க. அடுத்த இதுக்கு பிளான் பண்ணுறான். நோ 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 பார்க்குறதோட சரி, அவ்வளோதான். நாங்கள் ஆச்சா 18,900. அது டைமண்ட். பத்திரமா வச்சுக்கோ சாமி. இது பார்க்கணும். நம்மளுக்கு வந்து உனக்கு டைமண்ட் செட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் இது 5வது வாட்டி நம்ம இந்த கடை வருது. நம்ம ஸ்மார்ட் டைமண்ட்ஸு. எனக்கு வந்து கோல்டு தான் செட் ஆகும். ஆனால் இந்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் டைமண்ட் செட் ஆகும். ஆனால் ஒருத்தருக்கு அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து பிரமை. அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. கடவுள் மேலே பார்த்து போட்டு கடவுள்கிட்ட வேண்டி கடவுள் வாங்கி கொடுக்குற விஷயம். அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறாரு. அப்போ அது ஏன் தரமா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஏன் நீங்கள் அது போட்டே ஆகணுமா, நீங்கள் எல்லாம் போடணும் அப்படிலாம் கேட்பீங்க. என்னன்னா அது எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி. மெட்டல் வந்து பாடியில் இருந்தால் அது ஒரு பாசிட்டிவிட்டி. சின்ன வயசுலேருந்து மம்மி எனக்கு போட்டு விட்டாங்க. அந்த மாதிரி வேணும். இந்த மாதிரி நெக்லஸ் போட்டுக்கிறாங்க. நீ அந்த மாதிரி இருக்கிறியா? அப்ரிசியேஷன் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் போடணும். அப்போ தான் ஆசை. இப்போ பிஜி தான் வேணும், பிஜி தான் கழுத்தை வச்சிடுறேன். இது பிஜி வந்து இப்போ கேள்வி 5 ஆயிடுச்சு அவங்களுக்கு.
இல்லைன்னா அவங்க வந்து இன்னும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல வந்து காதில் பெரிய ராடா கொடுங்க எடுத்து சொருகிறேன். இது வந்து இவங்களுக்கு பாரு கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் இல்லைப்பா. ஓ பயந்துட்டேன், என்னடா சில்வர் கலரில் இருக்கேன்னு. ஓகே போட்டுக்கிறீங்களா இப்போவே? அவர் எல்லாருக்கிட்ட காது காமிங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் என் காதை பாருங்க, என் காதை பாருங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. அழகா இருக்கு. மூஞ்சிக்கே இப்பதான் வந்து ஒரு மாதிரி வெளிச்சமா. அது ரொம்ப டைட் ஆயிடுச்சு பாது. ஆமா சரி தொலைஞ்சிருந்து ஒரு இதுக்கு நல்லது தானே வச்சுக்கோங்க. நல்லது இல்லை, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். மறுபடியும் ஆனால் பெரிய தொலைச்சிட்டு பெரிய விஷயம் அதெல்லாம். இப்போ இருக்கிற கோல்டு ரேட் ப்ரைஸுக்கெல்லாம் திரும்பி எல்லாம் நம்மளால ஆகாது. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கூட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மம்மி மோனால என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் போப்பா வாங்கிக்கோப்பா வாண்டா காது அப்படி விடாது. நான் வந்து குச்சி போட்டு சுற்றுற கொஞ்சம் நாளைக்கு சொன்னேன். வாண்டவே வாண்டாம், போ வாங்கிக்கோ. இன்னைக்கும் ரேட்டு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு டிஃப்ரென்ஸ்னால் கம்மியாக இருந்துச்சு. கீழே பார்த்து பச்சைமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெட்டு வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் வாங்கணும். கெஸ் பண்ணிங்களா? இவ்வளோ நேரத்துக்கு கெஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா திருப்பி கெஸ் பண்ணுங்கள். இப்போ மோனாக்கோ எனக்கோ ஒரு விஷயம் நடக்க போகுது கூடிய சீக்கிரத்தில். அந்த விஷயத்துக்காக ட்ரெஸ் வாங்கணும். பேபி ஷவரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வேறு. நாங்கள் இப்போயே சொல்லிடுறேன், இது பேபி ஷவருக்காக இல்லை, இது வேறு விஷயத்துக்கு ஒரு விஷயம் நடக்கும். அதை நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. அதுக்கோசரம் இப்போ நான் வந்து இது வாங்கணும். அதோட ஒரு கட்டாயம். மூஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மலரில். ஏன்னா கிடைக்கல, எதுவுமே பிடிக்கலை. இல்லை நம்ம ஆன்லைனில் போட்டுக்கினா நான் மிந்த்ராவில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கடையே முட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளோட ஷாப்பிங் வந்து கடையே முட்டினால நாங்கள் ஷாப்பிங் பண்ணுவோம். அதை தான் எங்களோட இது என்ன சொல்கிறேன். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று கிடைக்கல. ஒரு பனியன் சட்டி அதை தான் வாங்கின்னு போயின்னுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காமிக்காத செய்கலை, அதை வாங்கி தரேன். தெரியும் இவ்வளோ நேரத்துக்கு உனக்கு பசி எடுத்துட்டு இருக்கோம். பேட்டரியில் வாங்கிட்டு இப்போ உனக்கு உள்ளே வந்து உணவு போகலான்னா அவ்வளோதான். நான் தீஞ்சி போயிடுவாங்க அப்புறமா. உயிரெடுத்து அந்த குழந்தை மாதிரி என்னை உயிரெடுத்துனுங்களா? அந்த குழந்தை மாதிரி என்னை உயிரெடுத்துனுங்களா அப்புறமா பார்த்துக்கலாம். அது ஒயிட் இது கீழே அடிக்குது இல்லை, அதுக்கு வந்து சில்வர் மாதிரி இருக்கு. பயந்துட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. கீழேமா கீழே அது நமக்கே அப்படிதான் தெரிஞ்சிச்சு. சீலு வேற லெவல். சீலு போலாம். டைமண்ட் சில்வர் இது கூட டைமண்ட். அதுதான் இது ஒரு பாயிண்ட்ல டைமண்ட் இல்ல. நான் ஒரு சில்வர் ரிங் எடுத்து அதுல கூட கல்லு டைமண்ட் மாதிரியே இருக்கும். டக்கர் பார்த்தா சில்வர் தான். ஹலோ மோலி ஈஜி போய் வந்துக்கிறான்பா. நீ புசுன்னியா? எனக்கே காரம் எடுக்காது. இது வேற ஏதோ சொல்லிக்கிறான். அப்ப அதான் நாங்க சாப்பிடுறது இல்லாம வேற ஏதோ அது ஆந்திரா ஸ்டைல்ல காரம். எனக்கே சாப்பிட்டியா இல்ல வெஸ்டியா? ஃபர்ஸ்ட் பரோட்டா சாப்பிட்டா அப்புறம் அது கொஞ்சம் சாப்பிட்டோம். ஓகே வைப்போ. நீ சாப்பிட்டியா? ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு நான் ஒண்ணு பரோட்டா அது பக்கம் உப்பு பயங்கர உப்பு. அப்ப பிரியாணி ஆர்டர் பண்ணோம். இந்த சோத்துலயே கை வச்சிட்டாங்க மொழி உனக்கு. ஆசைப்பட்டு ஆர்டர். எங்க பொறுக்கிட்டு வந்த? கோகர்ணா. அப்புறம் இங்க வந்து டாட்டூ போட போனாங்க, பியர்சிங் பண்ண போறாங்க. நான் கூட போனேன். நீ சும்மா செக்யூரிட்டியா? காது குத்திருக்காரு. அவன் ஆல்ரெடி குத்தி இருக்கான் தானே இல்லையோ? குத்திக்கிறான். நீ குத்திக்க வேண்டியது தானே. இந்த பக்கம் குத்திக்க வேண்டியது. அப்பா எப்படி வந்துக்கிறான் போன. பல்லு ஒண்டி தான் தெரியுது வெள்ளையா. நம்ம வீடு மறந்துட்டான். அத்தான் வந்துட்டு இன்னைக்குதான் வலி தெரிஞ்சுக்குது. ஆமா நாளைக்கு ஊருக்கு போனா அதனாலதான் இங்க வந்தான். இல்லன்னா வந்துருக்க மாட்டான். அப்படியே புடிச்சு கிளம்பிருப்பான். போனே பூ அறிவுன்னு கேட்டிருப்பான். நீங்க யாருக்கு வைப்பாங்க
ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து இந்த வீடு தெரிஞ்சுக்குது. இல்லனா இப்போ 8 மணிக்கு 9 மணிக்கு வந்தியா வீட்டுக்கு? 8:30க்கோ 9க்கோ வந்திருக்க வீட்டுக்கு. நீ 10 மணிக்கு மோனா ஒரு காலத்துல இங்கன் ஃளைட்ல போறதுக்கே பயந்தவன் பத்தியா மாமான்னு கேட்டேன்னா எப்படி போனோம் சொல்லுங்க அப்படின்னு. இப்போ பார்த்தா இன்னைக்கு என்ன வராதே நாம டைரக்டா சொல்லல. நான் சொல்றேன் மௌலி நீ வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ, எப்படியோ அவருக்கு வந்து இது வாங்க போனோம். நீ வந்து 7 மணி ஆயிடுச்சு அங்க அவங்க ரூமுக்கு. என்னது அந்த இதெல்லாம் போட்டு வர அவன் போற அவ்வளவு நேரம் போட்டாங்க கையில. என்ன டாட்டோ? யார்? ரித்திகா ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி இங்க வந்து ஒரு மாதிரி இவ்வளவு தூரம் போட்டாங்க. சும்மா போட்டுக்கிறாங்க, அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்தோம் வரதுக்கு முன்னாடியே மௌலி வந்து ஆல்ரெடி நாங்கள் இப்படி போய்க்கிறோம். ஸோ மௌலி உள்ளே வந்துக்கிறது. ஸோ அதான் அவனையும் கொஞ்சம் நேரம் வச்சுன்னு கலாச்சின்னு இருந்தோம். என்னப்பா நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு. ஓகே, எப்படியோ நல்லபடியாக சேஃபாக வந்து சேர்ந்துட்டா, அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ வந்து எந்தோ வந்து இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம். இது நான் இது வந்து மிஸ் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி எப்போவுமே சரியான பீஸ் நான் உஷாராக வச்சுக்குவேன் எந்த பொருள் இருந்தாலும். பட் இந்த டைம் அது நான் ஆல்ரெடி நான் கவனிச்சுருந்தேன் லூஸ் ஆகுது, நம்ம ட்ரை பண்ணி டைப் பண்ணோம் அதுன்ட்டுன்னு. பட்டு இப்படி தொலைக்குவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கோல்டு போய் இப்போ டைமண்ட் வந்துக்குது. இதை அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் போடுறேன். எனக்கு தெரியாது எனக்கு டைமண்ட் செட் ஆகுமான்ட்டுன்னு. ஆனால் டப்புன்னு பார்த்தா மம்மி கண்ணில் ஷாரன் கண்ணுக்கெல்லாம் அது சில்வர் மாதிரி தான். எனக்கு அங்கே தெரில, அங்கே பல நினச்சி வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சில்வர் மாதிரி தருது. ஓகே, ஏதோ நம்மளுக்கு எழுதி வச்சுக்கிறது இதுதான் இப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.